ஹாய், நாம் இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான பிரைடல் saree டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோல்டன் பீடு ஸ்மால் சைஸும் சில்க் த்ரெட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாரியோட எட்ஜில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சில்க் த்ரெட்டை லூப் எடுத்துகிட்டு 2 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது பேக் சைடு இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நான் இந்த டபுள் க்ரோஷே இப்போ போட்டுட்ருக்கேன். அதோடையே லாக் பண்ணிப்பேன். அதனால தான் ஃபஸ்ட்டு நாட் போடலை. ஸோ இப்போ டபுள் க்ரோஷே போட்டுட்டு பீட் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். அந்த லூப்பில் பீடை ஆட் பண்ணதும் திரும்பவும் டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 டைம் செயின் ஸ்டிச்சு அகெயின் டபுள் க்ரோஷே போடுங்க. கரெக்டாக அந்த 2 செயின் வந்து எந்த இடத்துல வருதோ நீடியில் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அளவு தெரியும். அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் அகெயின் பீட் எடுத்துக்கிட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 டைம் செயினு டபுள் க்ரோஷே பீட் ஆட் பண்ணிவிட்டு 2 டைம் செயின் டபுள் க்ரோஷே போட்டு 2 டைம் செயின். இந்த 2 செயின் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து நீங்கள் டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டேன். நம்ம இப்போது இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். இதுக்கு நான் பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதோட எட்ஜ்லேயும் நாட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ கீழே போட்டிருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு 2 செயின் அதில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் லூப் எடுத்துக்க போகிறேன். இப்போது 2 டைம்ஸ் வந்து நாட் போட்டுக்கோங்க செக்யூர்டாக இருக்கிற மாதிரி. அதே ஹோலில் திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ணணும்னா 4 செயின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 2 செயின் வந்து ஸ்டாண்டிங் லைன் ஆகும். அடுத்த 2 செயின் வந்து நமக்கு அந்த பீட் லைனுக்கு ஈக்குவலாக வரக்கூடிய ஸ்லீப்பிங் லைன் மாதிரியும் நமக்கு நெக்ஸ்ட் லைன் போடும் போது கரெக்டாக உட்காரும். அப்போ தான் இப்போது அகெயின் டபுள் க்ரோஷே போட்டுட்டு பீட் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இங்கே வரக்கூடிய இந்த டபுள் க்ரோஷே லைன் வந்து கீழே போட்டிருப்போம் இல்லையா 2 செயின் அதோட கேப்பில் தான் வரும். அந்த மாதிரி தான் இது வந்து போட்டிருக்கேன். இப்போது டபுள் க்ரோஷே அகெயின் 2 செயின் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய கேப்பில் நமக்கு மேலே வந்து பீட் லைன் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும் போது பீடு வந்து அழகான லுக் தரும். எப்படின்னா ஒரு கேப்லேயும் இன்னொரு மேலே இருக்க லைனில் இருக்கக்கூடிய பீடு தெரியும். ஸோ டபுள் க்ரோஷே அகெயின் போடணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது நம்ம ஆர்ச்சுக்கான பேஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக வேணும் ஆனால் கொஞ்சம் லுக்காக இருக்குன்னா நீங்கள் இந்த லைன்லேயே கூட டெசல் கட்டிக்கலாம். இது வந்து பிரைடல் டிசைனுன்றதுனால நம்ம ஃபுல்லாக ஆர்ச்சி போட்டு அதுக்கப்புறம் டெசல் கட்டுவோம். இப்போது கீழே போட்டிருப்போம் இல்லையா 4 செயின் அதில் செகண்ட் செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே லாக் பண்ணிக்கணும் த்ரெட்டை. ஒரு லூப் எடுத்து அந்த லூப்புக்குள்ளார நான் ஃபஸ்ட்டு அந்த நாட் போட்டிருக்கக்கூடிய த்ரெட்டை எடுத்தேன்னா நமக்கு லாக் உட்காந்துக்கும். பேஸ் லைன் மாதிரி இங்கே வந்து அப்படியே எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம செக்யூர் பண்ண முடியாது. அடுத்த லைனோடு வச்சு கீழே டபுள் க்ரோஷே போட்டதுனால நான் அந்த லூப்போடே வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லாதனால நான் 2 டைம்ஸ் லாக் போட்டிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் தான். எது வேணுமோ உங்களுக்கு எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 3 டைம்ஸ் செயின் போட்டுட்டு 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கணும். இது வந்து ஆர்ச்சோட பேஸ் லைனு நம்ம எப்பயும் சாரியில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம இது வந்து 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறதுனால நமக்கு 3 செயின் கவுண்டிங்கே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 3 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு 2 டைம்ஸ் வந்து
சிங்கிள் crochet போட்டு லாக் பண்ணிக்கணும். இந்த லாக் பண்ணுறது எப்பயுமே கீழே இருக்கக்கூடிய 2 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கேப்பில் தான் வரணும். பீட் லைன் மேலே லாக் பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படி வர மாதிரி இருந்தால் உங்களோட கவுண்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க 4 செயினாக. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு பேஸ் லைனை போட்டுக்கலாம் ஃபுல்லாக. அதே மாதிரி கடைசியாக என்ன லைன் போட்டிருக்கீங்களோ அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது பேஸ் லைனுக்கு. இன்னொரு டிப் என்னென்னா, கீழே போட்டிருப்போம் இல்லையா 2 செயின், அதை வந்து உங்களுக்கு சப்போஸ் எங்கேயாவது இந்த crochet லைன் லூஸ் விடுற மாதிரி இருந்தால் 1 செயினாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக தெரியும். ஸோ இப்போ நான் ஆர்ச் போடக்கூடிய லைனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிட்டேன் நான் ஆல்ரெடி த்ரெட்டை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் நம்ம டெசல் கட்ட போகிறோம். அதுக்காக நான் 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து 3 டைம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, இப்போது செகண்ட் 3 டைம்ஸ் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் மேலே நான் லாக் பண்ணியிருக்கேன். அகெயின் 4 செயின் போட்டுட்டு இப்போது தேர்டாக இருக்கக்கூடிய 3 டைம்ஸ் செயின் ஸ்டிச்சில் லாக் பண்ணிக்கணும். இங்கிருந்து நம்ம ஆர்ச்சுக்கான ட்ரிபிள் crochet ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிபிள் crochetனா நீடில் மேலே 2 டைம்ஸ் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு, இப்போது 2 டைம்ஸ் எடுத்தாச்சா, நீடில் வந்து அந்த லூப்பை இன்சர்ட் பண்ணி புதுசாக ஒரு லூப் எடுத்துக்கிட்டு 3 டைம்ஸ் வரும். ஒரு 2 டைம்ஸ்க்கு ஒரு லூப் எடுக்கணும் ட்ரிபிள் crochet. இந்த மாதிரி 12 டைம்ஸ் போட்டுக்கணும். நீங்கள் வந்து டபுள் crochetவும் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு லென்த் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ட்ரிபிள் crochet போடும்போது உங்களுக்கு அந்த ஆர்ச்சோட பர்ஃபெக்ஷன் கரெக்டாக கிடைக்கும். ஸோ ட்ரிபிள் crochetவே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைனும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடும் போதே நீங்கள் வந்து கரெக்டாக லூஸ் விடணும் அந்த த்ரெட்டோட லூஸை. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்ச் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன அளவுக்கு அந்த ட்ரிபிள் crochetக்கு லூஸ் விடுறீங்களோ அதே மாதிரி தான் எண்டிங் 12 டைம்ஸ் வரும்போதும் பண்ணணும். ஒரு சிலர் என்னென்னா அந்த 8th டைம்ஸ் இல்லை 10th டைம்ஸ் வரும்போது அப்படியே, ஏன்னா அந்த டைம் நமக்கு ஃப்ரீயாக போட முடியும், சின்னதாகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ 12 கவுண்டிங்ஸ் முடிஞ்சதும் நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். இது எங்கே லாக் பண்ணணும்னா, இப்போது 3 செயின் முடிஞ்சிருக்கும் இல்லையா, முடிஞ்சிட்டு கீழே லாக் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல நீட்டில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். இப்போது 4 டைம் செயின் ஸ்டிச் டெசலுக்காக போட்டுட்ருக்கேன். இது எங்கே அட்டாச் பண்ணணும், கீழே இருக்கக்கூடிய செகண்ட் தேர்ட் செயினோட சென்டரில் அட்டாச் பண்ணணும். 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 4 செயினை இப்போது தேர்ட் செயினோட எட்ஜுக்கு வரும். இப்போ அகெயின் வந்து நம்மளோட செகண்ட் தேர்ட் செயினில் ஆர்ச் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இன்னொரு டைம் போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஆர்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, எந்த இடத்துல ஆர்ச் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இவங்க அட்டாச் பண்ணாங்கன்றது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இங்கே 12 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் crochet போடணும். இப்போது லாக் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய தேர்ட் செயினோட எண்டில் லாக் பண்ணிக்க போகிறேன். தேர்ட் செயின் எங்கே லாக் பண்ணியிருப்போமோ அதே இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். இப்போது 4 டைம் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய செகண்ட் தேர்டு இப்போ எங்கே லாக் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து செகண்ட் தேர்டோட சென்டரில் லாக் பண்ணிக்கிட்டு இப்போ 4 செயின் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய தேர்ட் செயினோட எட்ஜில் லாக் பண்ணியிருக்கிற இடத்துல வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 செயின் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய 3 செயினில் வந்து டபுள் crochet போடணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த இடம் வந்து 3 செயினோட சென்டர், இங்கிருந்து வரும்போது 3 செயினோட எட்ஜு,
இங்கே ஒரு 3 செயினை நான் விட்டுட்டேன். ஓகேங்களா, இங்கே விட்டுட்டு இதுக்கு சென்டராக இருக்கக்கூடிய செயினில் ஆர்ச்சி போட்டிருக்கேன். போட்டுட்டு அகைன் டெசல் கட்டுறதுக்காக அதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இப்போ நான் அந்த பேஸ் ஆர்ச் லைனை முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம பீட் அட்டாச் பண்ணலாம். நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பீட் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸோ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும் போது ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி வந்து லுக் தெரியும். அதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த லைன் வந்து கீழே எப்படி செயின் போட்டுப்போம் அதே சேம் அந்த செயின் மேலேயே தான் வரணும் கவுண்டிங்ஸு. அப்போ தான் நமக்கு வந்து 2 டைம்ஸ் டெசல் கட்டுறதுக்கு அது கரெக்டான கேப் கிடைக்கும். வந்து 4 செயினு கீழே எங்கே லாக் பண்ணியிருப்போமோ அதே இடத்துல தான் நீடில் இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கவுண்டிங்ஸ் வந்து குறையுது அப்படின்னா, அதாவது கரெக்டாக அந்த இடத்துல லாக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இல்லை அதிகமாக வருதுன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ச்சோட லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நம்ம இங்கே பீட் ஆட் பண்ண போகிறோம். லூப்பில் நான் வந்து பீடை எடுத்துக்கிட்டு இங்கே ஆஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு செயின் மேலேயும் ஒரு ஆஃப் டபுள் குரோஷே வரும். பீட் ஆட் பண்ணி கரெக்டாக நமக்கு 12 டைம்ஸ் பீடும் ஆஃப் டபுள் குரோஷேவும் வரும். ஸோ நான் அப்படியே வந்து சிங்கிள் செயின்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆஃப் டபுள் குரோஷே போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச்சோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் அந்த பீட் வந்து பிங்க் கலரில் ஆப்போசிட் கலரில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த இடத்த கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா நம்ம கீழே இருக்க கவுண்டிங்கில் விட கொஞ்சம் அந்த இடம் மொத்தமாக தெரிகிற மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த இடம் வந்து ஆஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் குரோஷே வந்து அந்த லைன் வந்து மெலிசாக இருக்கும். ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆஃப் டபுள் குரோஷேவோட லைன் வந்து 3 த்ரெட்டையும் ஒரே இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தெரியும். ஸோ ஓவரால் லுக் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி 1 டைம் பீட் எடுத்துக்கிட்டு ஆஃப் டபுள் குரோஷே. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். பீட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீட் லைன் முடிச்சுட்டேன். நான் கீழே ஆர்ச்சோட எண்டு எங்கே முடிஞ்சதோ அதே இடத்துல லாக் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிவிட்டு அகெயின் கீழே சொன்ன மாதிரி 4 டைம் செயின் போட்டுட்டு க்ரீன் கலர் லைன் எந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோமோ சேம் அதே பிளேஸில் லாக் பண்ணிக்கணும். நமக்கு 2 ஆர்ச்சுக்கும் நடுவில் வரக்கூடிய 2 கேப்லேயும் நம்ம டெசல் கட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். பீட் லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். நம்மளோட டெசல் கட்டிட்டோம்னா ஃபுல் வியூவும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 2 கலரில் கட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கட்டிடலாம். இதுக்கு வந்து 5 டைம் சுற்றி எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது கையிலேயே சுற்றி பண்ணுறதுக்கு. 60 கவுண்டிங்ஸ் வர மாதிரி சுற்றிக்கணும். கரெக்டாக ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து 1 கவுண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கவுண்டிங்ஸ் வரணும். இது 5 டைம் சுற்றி இருக்கிறதுனால நான் 12 கவுண்டிங்ஸ் சுற்றி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் லைனில் க்ரோஷா நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த லூப்பில் வந்து
எடுத்தீங்கன்னா எல்லா த்ரெட்டும் கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ ஈக்குவலாக பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் லாக் பண்ண போகிறோம். நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஜரி த்ரெட்டை 2 எட்ஜும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைட்லேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த நாட்டை வந்து நம்ம நீடியில் பேக் சைட் போடும்போது டைட்டன் ஆகும். ஸோ இதே மாதிரி 2 டைம்ஸ் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு டெசலோட பேக் சைட்லேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கணும். பேக் சைடில் ஜரி த்ரெட் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டாக எண்ட் ஆகக்கூடிய ஜரி த்ரெடும் கரெக்டாக செக்யூர் ஆகிக்கும். இப்போ நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ட்ரிம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி நம்ம க்ரீன் கலரும் போட்டுடலாம். க்ரீன் கலரை இந்த இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ க்ரீன் கலரும் போட்டாச்சு. டெசலை நம்மளோட ஆர்ச்சுக்கு நடுவில் 2 டெசலும் கட்டியாச்சு. இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபைனல் லுக் பார்க்கலாம். Thank you for watching.